2000 ரூபாய் முதலீடு செஞ்சு இங்க ஒரு மாணவி வருஷத்துக்கு 1.2 கோடி ரூபாய்க்கு மேல லாபம் எடுத்துட்டு வராங்களாம். தூக்கி போடுற முடிய வச்சு இவங்க பல கோடிகளை சம்பாதிச்சிருக்காங்க. இப்போ 10 கோடி ரூபாய் முதலீடுக்கான ஒரு முயற்சியிலும் இறங்கி இருக்காங்களாம். வாங்க யார் இவங்க, அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா முடிதான். அதாவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாரா இருந்தாலும் முடி கொட்டுதே, முடி போகுதே அப்படின்ற கவலையிலேயே முடி கொட்ட ஆரம்பிச்சிருது. அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது. பல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவல அப்படின்னா அதுக்கப்புறமா விக்குக்கு எல்லாருமே போயிடுறாங்க. ஸோ விதவிதமான விக்குகளை வச்சு அவங்களுடைய அந்த முடி ஆசையை தீர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பார்க்க முடியுது. அப்படி இங்க ஒரு மாணவி பார்த்தீங்கன்னா விக்கு தயாரிக்கும் பணியில ஈடுபட்டு இப்போ அதன் மூலமா நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு வராங்க. அவங்க தான் ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரை சேர்ந்த ஷெல்லி பல்சாந்தினி அப்படின்றவங்க. இவங்க இப்ப ஐடி துறையில எம்எஸ்சி படிச்சிட்டு வராங்க. தன்னுடைய கல்லூரி நிர்வாகத்தினுடைய உதவியோட இந்த தொழிலை இவங்க செஞ்சுட்டு வராங்களா. முதன்முறையா 2000 ரூபாய்க்கு இவங்க முடிய வாங்கி இருந்திருக்காங்க. அந்த முடிய வச்சு விக்க தச்சு அதை தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வித்திருந்திருக்காங்களாம். அதன் மூலமா இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் இதை நம்ம பிசினஸா பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இத பிசினஸா ஸ்டார்ட் பண்ணி அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. தி ஷெல் ஹேர் அப்படின்ற வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமா இந்த விக்குகளை விற்க ரெடி ஆகி இருந்திருக்காங்க. அதன்படி இவங்களுக்கு நிறைய ஆர்டர்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறமா நிறைய விக்குகளை இவங்க தயாரிச்சு அதை விற்பனை செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.2 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இவங்க டர்ன் ஓவர் பண்றதா சொல்றாங்க. வெளியில வாங்குற விக்கை விட இவங்க விற்கக்கூடிய விக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 30% குறைந்த விலைக்கு கிடைக்குதாம். அதனாலேயே இவங்களை நாடி நிறைய பேர் வரதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஷார்க் டேங்க் இந்தியா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு இவங்களுடைய இந்த பிசினஸ் பத்தி விளக்கி தனக்கு 10 கோடி ரூபாய் முதலீடு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அங்க இருந்த ஜட்ஜ் இதுல தான் முதலீடு செய்யறதா முன் வந்திருக்காராம். இதுல 3% ஈக்விட்டி ஷேர் வழங்குறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. 2000 ரூபாய் முதலீடு செஞ்சு இன்னைக்கு கோடிகள்ல சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இந்த மாணவி. பல பேருக்கு இவங்க இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. நம்ம செய்யறதுல கொஞ்சம் வித்தியாசமா ஏதாச்சும் செஞ்சோம்னா அது கண்டிப்பா நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றது இவங்க ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படிதான் போட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு பறக்க முடியாம முருகன் கோயில்ல தஞ்சமடைஞ்ச மயில பொதுமக்களும் தன்னார்வலர்களும் ஒன்னு சேர்ந்து மீட்டு பத்திரமா வனத்துறையினர் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம்.